ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனுக்கு பின்னர் கைதான முதல் அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்க. அவர் கைது செய்யப்பட்ட விவகாரம் இலங்கை அரசியலிலும் மாத்திரமல்ல உலக அரசியலிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது. நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த கைது அவரது அரசியல் வாழ்க்கையில் பெரும் இழுக்கை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கைதின் பின்னர் இலங்கை வரலாற்றில் கைதான முதல் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதிவாகியிருக்கின்றார். இலங்கையில் 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பின் ஊடாக ஜனாதிபதி பதவி அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டின் முதல் ஜனாதிபதியாக JR ஜயவர்தன தெரிவாகியிருந்தார். அவருக்கு பின்னர் ரணசிங்க பிரேமதாச, DP விஜயதுங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க என பலரும் ஜனாதிபதிகளாக பதவி வகித்தார்கள். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்னர் தெரிவாகியிருந்த அனைத்து ஜனாதிபதிகள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் எவரும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை. ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொரு அரசாங்கமும் விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனை வழங்க முற்பட்டதில்லை. 19வது திருத்தச் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட முன்னர் முன்னாள் ஜனாதிபதிகள் தாம் பதவி வகித்த காலத்தில் எடுத்த முடிவுகள் மற்றும் செயற்பாடுகளுக்கு எதிராக வழக்கு தொடரவோ அல்லது தண்டனைக்கு உட்படுத்தவோ முடியாதென்ற வகையில் சட்ட ஏற்பாடுகள் இருந்தன. அதனை மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம்தான் 2016ஆம் ஆண்டு 19வது திருத்தச் சட்டத்தில் மாற்றியமைத்தது. இந்த பின்புலத்தில்தான் முதன்முறையாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் கீழ் கடந்த கால அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் மற்றும் அரச நிதியை வீண்விரயம் செய்தமை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணத்தில் அரச நிதி வீண்விரயம் செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதோடு நேற்றைய தினம் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் 1815ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் அரச தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இதனை பார்க்கின்றார்கள். கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னரான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் 1815 பிப்ரவரி 18 அன்று கைது செய்யப்பட்டிருந்தார். மெதமகனுவர என்ற இடத்தில் தலைமறைவாக இருந்தபோது பொதுமக்கள் குழுவினரால் அவர் கண்டறியப்பட்டு ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன் விளைவாக கண்டி ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட முதல் அரச தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இலங்கையில் ஜனாதிபதி பதவி அறிமுகப்படுத்தப்பட முன்னர் காணப்பட்ட பிரதமர் பதவியை வகித்தவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கவில்லை. அத்துடன் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்த ஆளுநர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கவில்லை. இந்த சமகாலத்தில் ஒரு பேசுபொருளாக மாத்திரமன்றி வரலாற்று ரீதியாக மிக பெரிய பதிவாக மாறியுள்ளது. மிஸ்டர் கிளீன் என ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க 2015ஆம் ஆண்டு முதல் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி வந்ததோடு தற்போது அவர் கைதும் செய்யப்பட்டார். இது அவரது அரசியல் வாழ்க்கையில் மிக பெரிய இழுக்காக மாறியுள்ளது.